ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சென்னை பொண்ணு மாதவி. கடந்த 10 நாட்களில் மட்டும் 3 பொண்ணுங்க ஒரே ரீசனுக்காக தான் இறந்து போயிருக்காங்க. அது என்ன ரீசன்னா வரதட்சணை கொடுமை தாங்க. திருப்பூரை சேர்ந்த கிட்டனியாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவங்களும் கல்யாணம் ஆகி 78 நாட்களில் வரதட்சணை கொடுமைனால தான் இறந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது கன்னியாகுமரியை சேர்ந்த ஜெமிலா தேவின்ற பொண்ணும் கல்யாணம் ஆகி 6 மாதத்தில், அதாவது அவங்க எப்படின்னா 13 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க. 13 வருஷம் லவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் சொல்லி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆசையாக வளர்த்த பொண்ணுன்ட்டு இந்த பொண்ணுக்கு எல்லாத்தையுமே போட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் கொண்டான்னு கொடுத்ததெல்லாம் பத்தலை. 1 கோடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பொண்ணு வீட்டிலேருந்து கொடுத்ததெல்லாம் பத்தலை, இன்னும் கொண்டா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வீட்டில் ஃபேனில் தூக்கு போட்டுட்டு இறந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது பொன்னேரியை சேர்ந்த லோகேஸ்வரின்ற பொண்ணு 24 வயசு தான் ஆகுது. அவங்களுக்கு ஜூன் 27 தான் மேரேஜ் ஆகிருக்கு. இப்போ மேரேஜ் ஆகி 4 நாளில் இறந்துட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க வீட்டில் அந்த பொண்ணுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா கல்யாணத்தப்போ 5 பவுன் போடுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் 4 பவுன் தான் போட்டிருக்காங்க போல். கல்யாணம் நாள்லேருந்து 4 பவுன் தான் போட்டு வந்திருக்கேன், மீதி 1 பவுன் எங்கே, ஏசி வாங்கிட்டு வா அதுக்கு பதிலாக அப்படின்ட்டு அப்பத்துலேருந்து அவங்க வீட்டில் டார்ச்சர் பண்ணதுனால அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன போடுறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படியாப்பட்டவங்களுக்கு நீங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணியே கொடுக்காதீங்க. புரியுதுங்களா? உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்கன்னா நீ அவனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் கொடுக்கவும் கொடுக்காதீங்க. இப்போ இந்த 3 பொண்ணுமே ஒரே காரணத்தினால தான் இறந்துருக்காங்க.